மகர ராசியிலே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம். முதலாவதாக உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்துக்கான பலன்களை இப்போது பார்க்க இருக்கின்றோம். முன்னேற்ற பாதையிலே எப்போதும் முன்னேற்றத்தை மட்டுமே ஒரு கனவாக நினைத்து நடைபோடுகின்ற உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆவணி மாதமானது மிக 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 யோகமான மாதமாக இருக்கின்றது. அன்பர்களே, 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற குரு பகவானால் உங்கள் நிலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பயமே வேண்டாம். செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே வியாபாரம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். உத்தியோகத்திலே இருப்போர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் பரிசீலித்து அவற்றிற்கு ஒரு நல்ல தீர்வு சொல்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்த முடிவை அவர்களும் சொல்வார்கள். அது உங்களுக்கு உயர்வை தரும். ராகுவும் கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார்கள். ஆகவே தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடந்து உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கின்ற இந்த உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வெளிநாட்டு வேலை முயற்சிகளிலே வெற்றியை காண்பீர்கள். ஆகவே பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் பாஸ்போர்ட் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். வெளிநாடு வேலை நிச்சயம். அன்பர்களே, நீங்கள் கல்வி வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் வருகின்றது. அதேபோல் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். உங்களுக்கும் வெளிநாட்டிலே வரன்கள் அமைந்து நல்லபடியாக திருமணம் முடிந்து வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்படி ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். லாபஸ்தானங்களும் ஜென்மராசிக்குள் குருவின் பார்வைகள் உண்டாவதால் உங்களுக்கு வெற்றியை தேடி வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். புதிய நட்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். மாதம் முழுவதும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றது. ஆகவே அதிர்ஷ்டம் கைகூடி வரும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சந்திராட்டமம் என்று பார்த்தீர்களானால் செப்டம்பர் 2ஆம் தேதி இருக்கின்றது. அன்றைய தினம் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 17, 19, 26, 28, செப்டம்பர் 8 மற்றும் 10ஆம் தேதி மிகவும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. அன்பர்களே, பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் சனீஸ்வர பகவானை பற்றி கொள்ள வேண்டும். நியாயத்தராசு போல் நமக்கு நியாயம் வழங்குபவர், அருள் வழங்குபவர் சனீஸ்வர பகவான். ஆகவே சனீஸ்வரரை வாரந்தோறும் சனிக்கிழமைகளிலே அவருக்கு எள்தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். உங்களுடைய சின்ன சின்ன சங்கடங்களும் நிவர்த்தியாகி எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும். ஆவணி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் திருவோணம். பெருமாளுக்குரிய அற்புதமான நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் சௌஜன்யமாக இருப்பார்கள். பார்ப்பவர்கள் உடனே இவர்களிடம் வந்து பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சௌந்தரியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள். அதேபோல் கணப்பொழுதும் நேர்மையை கைவிடாதவர்கள் இவர்கள். நேர்மையான முறையிலே மட்டுமே முன்னேற வேண்டும், பொய் பேசக்கூடாது போன்ற அடிப்படையான குணங்களை எல்லாம் வாழ்விலே ஆதாரமாக கொண்டு வாழ்பவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு ஆவணி மாதமானது அற்புதமான யோகமான மாதமாக இருக்கின்றது. ராகு பகவானால் உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமையும். தைரியமாக செயல்பட்டு மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை கூட நீங்கள் சுலபமாக முடிப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு மிக மிக ஏற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவார்.
இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கடந்த 2 ஆண்டுகளாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு அந்த கம்பெனியிலேயே நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நினைத்த கம்பெனியிலே வேலைக்கான முயற்சிகளை துவங்குங்கள். வெற்றி நிச்சயம் தேடி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு விமான பயணம், வெளிநாட்டு பயணம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றது. அதேபோல் பட்டம் பதவிகள் உங்களை தேடி வருகின்ற காலம். குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் அல்லது உங்களால் பெற்றோர்களுக்கு பெருமை ஏற்படும். அப்படி ஒரு காலகட்டம். திருமண வயதினருக்கு வரன்கள் தேடி வருகின்ற காலம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதாவது திருமணமாகி பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் பிள்ளை பேர் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்குகள் உயரும். புதிய பதவிகள் தேடி வரும். பணம் பல வழிகளிலே தேடி வந்து உங்களுடைய பையை நிரப்பும். உங்களுடைய வங்கி கணக்கிலே நீங்கள் எதிர்பாராத அளவு பணம் சேர்க்கை வந்து கொண்டே இருக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்திலே உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. செவ்வாயால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியம் காணும். மிக 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 சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அவையெல்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். புதிய சொத்துக்கள் சேரும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறையோடு இருப்பீர்கள். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடப்பீர்கள். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக அமையும். சந்திராட்டமம் என்று பார்த்தால் செப்டம்பர் 3ஆம் தேதி சந்திராட்டமம் வருகின்றது. அன்றைய தினம் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 17, 20, 26, 29, செப்டம்பர் 2, 8, 11 தேதிகள் மிக 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 அதிர்ஷ்டமான தேதிகள். ஆகவே அன்றைய நாட்களை நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற அவனுடைய தாள்களை பிடித்து கொள்ளுங்கள். சிவன் அருளாலே சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம். வாழ்க்கையிலே எந்த நேரத்திலேயும் நிதானத்தை கைவிடாத ஒரு அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் நீங்கள். உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆவணி மாதமானது மிக மிக முன்னேற்றத்தை வழங்குகின்ற ஒரு மாதமாக அமைகின்றது. உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்படுவதால் லாபத்தை அதிகரிப்பார். உடல்நிலையிலே ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் தேடி வரும். உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாம் காணாமல் போகும். அப்படி போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகளிலே நீங்கள் தான் வெற்றி பெறுவராக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. துணிச்சலாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடிப்பீர்கள். குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் பார்வையும் உங்கள் நிலையை மேலும் மேலும் உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. வியாபாரத்திலே லாபங்கள் அதிகரிக்கும். தடைகளை எல்லாம் தாண்டி தொழிலிலே முன்னேற்றம் பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்திலே உங்களை எல்லோரும் சார்ந்து இருப்பார்கள். உங்களுடைய வேலைகளை கூட மற்றவர்கள் எடுத்து செய்வார்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு நட்போடு அலுவலகத்திலே எல்லோரும் பழகுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. பதவி உயர்வுகள் உங்களை தேடி வருகின்ற காலகட்டமாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அடுத்த மாதம் செக்கப்புக்காக மருத்துவரை போய் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். ராகுவினுடைய அருளால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம்
அமைகின்றது. விவசாயத்திலே விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்கள் தேடி வருகின்ற காலகட்டமாக இவை இருக்கின்றது இந்த மாதம். ஆகவே விவசாயிகள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய ஆதாயம் உயரும். இந்த மாதம் மிக மிக யோகமான மாதமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாதத்தை உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் துவங்குங்கள், வெற்றியே தேடி வரும் உங்களுக்கு. சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருகின்றது. அன்றைய தினம் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தால் ஆகஸ்ட் 17, 18, 26, 27, செப்டம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகள் அதிர்ஷ்டமான தேதிகள். பரிகாரம் நவக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும். நவக்கிரக வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நவக்கிரகநாதனின் அருளால் முன்னேற்றத்தையே உண்டாக்கும். ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள்.